So please, மக்கள் நாயகன் அண்ணே டிபி முத்தண்ணே. தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தங்கச்சிக்கு வந்து ஆள் வந்து நிக்கி கண்ணு மட்டும் தெரியல, வாயை பாருங்க இங்கே இருந்து அங்க வரைக்கும் போகுது. ஏன்னா நான் தங்கச்சியோட வருத்தப்படாங்க. ஏன்னா தங்கச்சி இப்போ பழக்கம் இல்லை, ஒரு 5 வருஷமா நான் பழக்கம். அதெல்லாம் ஜாலியாக பேசுகிறோம் நாங்கள். ஆமா, நாங்க அதெல்லாம் நம்மளுடைய தங்கச்சி உறவுன்றது பல வருஷமாக இருக்கின்றது. ஆமா, அதுபோக நாங்க வந்து இந்த மானம் வெக்கம் சூடு சொல்லலாம் பார்க்க மாட்டோம். ஆனா நமக்கு அதெல்லாம் இருந்தா இப்ப நம்ம இந்த மேடையில இருக்க முடியாதுனே. வா துப்புன்னா துப்பு, வா மூடி துப்பிட்டு போன்றோம் நம்ம. அவ்வளவுதானே. ஆமா அண்ணே, நான் நிஜமாலே உங்கள்ட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஒரு சாமானிய மக்களுக்கு அவங்களுடைய திறமையை நம்பி ஒரு ஒரு பெரிய மேடைக்கு நீங்கள் வந்து போயிட்டு வந்திருக்கீங்க. பிக் பாஸ் மேடையை நான் வந்து சொல்கிறேன். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. பிகாஸ் ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு வேலை பார்த்து ஒரு மக்களுக்காக ஒரு டிக்டாக் அப்படிங்கிறது மூலயமா ஆரம்பித்த நீங்கள் உங்களுடைய அந்த வெள்ளந்தி மனசுக்காகவே வந்து இவ்வளோ மக்கள் கூடியிருக்காங்க இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. இல்லை, நான் அந்த மேடைக்கு போன காரணமே எல்லாருமே ஏன்னா அவங்க நண்பர்கள் தான். எனக்கு மற்ற யாருமே எனக்கு அவங்க சப்போர்ட்டு கமாண்ட் அடிச்சு வாங்கி அவங்க போட போய் தானே நான் இந்த மாதிரி வந்திருக்கேன்னா. டெஃபினட்டா. ஸோ நண்பர்களே அப்படின்னு சொல்லியே நீங்கள் எல்லா நண்பர்களையும் வந்து உங்கள் பக்கம் வந்து வச்சுக்கிட்டீங்க. அண்ணா, இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்விலாம் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடத்துல இப்போ இருக்கிறதுக்கு லைக் வாட் யூ வாண்ட் டு சே, என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த டீமுக்காக? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த குடிகாரம் குடிமகன் என்ன, ஏன்னா இந்த படத்துடைய ஸ்டில்ல வந்து என் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். அதில் கேட்கணும் கேள்வி என்ன, இவங்க குடிமகன் படம் எடுத்துடுறாங்க, என்ன கேட்கணும் குடியார பையில அந்த பையில இந்த பையில கமெண்ட் வச்சுருக்கானு. நான் போஸ்டிங் போட்டது ஆனந்த் போட்டான், எனக்கு தெரியாது. பார்க்க கண்ட மணிக்கு வச்சுருக்கானு என்ன போட்டு. சரி ஓகேன்னு விட்டாச்சு. சரி ஓகேன்னு விட்டுட்டீங்களா? ஆமாம். என்னண்ணே, சரி ஓகேண்ணே, யூ கண்டினியூண்ணே. அதுபோக வந்து இந்த குடிமகனுங்கிற இந்த படத்தில் வந்து எடுத்தது வந்து என்னென்னா, நம்ம அவங்க சின்னதில் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணி வாங்கி சிம்பிளாக வந்து இது அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே நம்ம ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா கீழே இருந்து மேலே வருது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி எனக்கு தெரியும். நான் அவ்வளோ பட்டிருக்கேன். அதனால் வந்து அது கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்பேன். நான் சின்ன சின்ன யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்பேன். ஏன்னா தெரியும். அதுபோக வந்து இந்த படத்தை எடுத்துக்கோங்க. இந்த படத்தை டைரக்டை பார்த்தேன். அது டைலர் பார்த்தேன். அதில் வந்து அந்த படம் வந்து என்னதுன்னா பார்க்கறதுல ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா படம் வந்து சாதாரண யதார்த்தமாக இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி இருப்போம் வாங்குவோம் அப்படி நம்ம சாதாரண இந்த மாதிரி இருக்குது. இந்த படம் போலவே இல்லை, வீட்டில் மக்கள் இருக்கிற மாதிரியே சாதாரண யதார்த்தமாக இருக்குது. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படம் மேலும் மேலும் வெற்றி பெற வரும்னு சொல்லி நான் மனதார வாழ்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்ததுல. ஏன்னா படம் வந்து ரொம்ப ஒரு இது இல்லாமல் வீட்டில் நம்ம எப்படி இருப்போமோ யதார்த்தமாக இருப்போமோ அந்த யதார்த்தம் மாதிரி இருக்கு. படம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா? படம் பார்க்கல, இந்த ட்ரைலர் தான் பார்த்துருக்கேன். ட்ரைலர் ஓகே. நான் ஒரு சில நபர்களுக்கு ஸ்பெஷலாக போட்டு காமிச்சிருக்கிறாங்க, அதனால அந்த ஸ்பெஷல் என்ட்ரியான்னு நான் கேட்குறேன். பார்க்கல. சரி ஓகேண்ணே. அண்ணே, ஆனால் நிறைய பேர் இது வந்து ஒரு கொஸ்டினாக வச்சுருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் குடிமகான் படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுலாம் ஓகே, நீங்கள் குடிச்சிருக்கீங்களா? ஆமாம், இப்போ குடிச்சிட்டு வந்துருக்கேன். நம்ம சேர்ந்து தானே அடித்தோம். இப்ப ரூம்ல சொன்னீங்க ஆளுக்கு கட்டிங் போட்டு வரேன்னு சொன்னோம்ல. கட்டிங்க ஐயே, உங்க சவகாசமே வேணாம், நான் போறேன் அங்கிட்டு. வாங்க சொல்லுங்க. என்னண்ணே, உங்க எப்படி உங்க பொண்டாட்டி எப்படி இருந்தாலும் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பப்ளிக்ல பேசுனீங்கன்னா வெளுத்துருவாங்கன்னு தெரியும். இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல, என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியும். என் பொண்டாட்டியை முதல்ல ஏச வச்சதே இன்னும் இருக்கிற இந்த தங்கச்சி தான். இன்னும் ஏசவே மாட்டா. ஏசாம ஆஹா, மைக் வந்து சுரேஷ் தாத்தா கிட்ட போயிருச்சு. இவர் கவுண்டரை கொடுப்பாரு. இந்த படத்தில் இங்க வந்திருக்க ஆட்கள் வந்து எனக்கு வந்து சஜிஸ்டன் தெரியும். நம்ம அண்ணாச்சி தாத்தா ஸ்ரீஜதா தெரியும். அதுக்கப்புறம் வந்து இவதான் தெரியும். அதுக்கு பேர் மறந்து போச்சு எனக்கு. அதனால வந்து அவங்க பேர் என்னங்க? அவங்க பேரு என் தங்கச்சி மறக்க முடியாது, பார்வதி. ஆமா, மறக்கவே முடியாது. தங்கச்சி பார்வதி. பார்வதி இந்த உலகை பார். அப்படி இந்த உலகமே பார். ஐயோ, பாருன்றாங்கண்ணே நம்மளை பார்த்து. ஓகே அண்ணே, ரொம்ப நன்றி. ஆனால் உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு கடிதம் வந்து வந்திருக்கிறது.
அந்த கடிதத்தை வந்து நம்ம கண்டிப்பா வந்து வாசிச்சே ஆகணும். ஏன்னா நான் வந்து லெட்டர் படிச்சு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால வந்து ரொம்ப ஆசைப்படுறது தானே. ரைட்டு அண்ணே, அதாவது நீங்க குடிச்சிட்டு தான் நான் மேடைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அது வேற டைட்டில் கண்டென்ட்டா போட்டுருவாங்க. இந்த கண்டென்ட் நான் அதை அவசரம்ட்டேனா அண்ணே இப்போ வந்து என்ன கொஞ்சம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்கண்ணே, ஓகேவா? ஐயோ இங்கிலீஷ்னு தெரியாதுங்க. இங்கிலீஷ் தெரியாதா? தெரியாது. ஏன்பா இவ்வளவு கண்டென்ட் ரெடி பண்ணீங்களே, இங்கிலீஷ்ல எழுதிருக்கீங்களே. ஆனந்த் வெறும் அரைகுறை. ஆமா, நீ அவன் ஆனந்த் இப்போ படிச்சுன்னு நினைக்கிறேன், இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது அவனுக்கு. இப்பதான் கிளாஸ் சேர்த்துருக்கேன் நான். அண்ணே அதாவது இது வந்து லேடன் தெரியுமில்ல, பின் லேடன் கிட்ட இருந்து இந்த லெட்டர் வந்திருக்குதான். ஒசாமா பின். ஆமா, அந்த லேடன் கிட்ட இருந்து தான் நாங்க வந்து வாங்கியிருக்கிறோம். ஏப்பா இதை இங்கிலீஷ்ல எழுதிக்கீங்க. அட அண்ணே, இப்போ வந்து என்னன்னா, அன்பான ஜிபி முத்து அண்ணன், நலம் நலம் அறிய ஆவல். அண்ணா கொஞ்சம் இங்கிலீஷ்ல ட்ரை பண்றீங்களா? அன்பான ஜிபி அண்ணன் அவ்வளவு, அது கீழே போயிட்டு ரொம்ப மோசமா போயிருமே. அப்புறம் பாரு, படிச்சு பாருங்க. அதான் நலம் 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 அறிய ஆவல் ஆவல். தலைவரே வணக்கம். வணக்கம். நான் உங்க மிகப்பெரிய ஃபேனு. யார்? ஒசாமண்ணா. லேடனே உங்களுக்கு ஃபேனா? லேடன் எங்கேயா இருக்கிறாரு இந்த உலகத்துல? அடுத்து உங்ககிட்ட பல நாளா சில கேள்வி கேட்கணும்னு ஆசை. அதுல ஒண்ணு, உங்களுக்கு ஏன் பேப்பர் ஐடி பிடிக்காது? பேப்பர் ஐடி பிடிக்காதுல்ல, பேப்பர் ஐடி பிடிக்கும். என்ன பேப்பர் ஐடியால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அதனால பேப்பர் ஐடி என்னாச்சுன்னா இந்த கமாண்ட் அடிக்கிறது எனக்கு தெரியாது. பேப்பர் ஐடி அவங்க பிடிக்கும். அவனை டெய்லி 2 அறுத்து குளிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும், அவனுக்கு கமாண்ட் அடிச்சு அவனுக்கு தூக்கம் வரும். சூப்பர். அவர் இங்க இருக்காருன்னு ஒரு தகவல். ஒருவேளை அவர் இங்க இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்படிக்கு உங்கள் பாசமிகு ரசிகன். வாயில திறமை வந்துடும். அது வந்து வேண்டாம். இருந்தா அவனை தம்பியை கூட்டு போய் நான் பாசமா வேற மாதிரி இருந்துக்குவேன். அவெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆமா, செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டுருவேன். ஆமா கண்டிப்பா இருக்கும். இங்க எனக்கு ஐடி இல்லாம இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கலாம் செய்யுது, கண்டிப்பா இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணே, தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய இந்த சப்போர்ட்டை வந்து கொடுத்ததுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மாஸ்டர் மணி மாஸ்டர் அவர்களை வந்து நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். அந்த ஹூக் ஸ்டெப்பை வந்து ப்ளீஸ் நீங்கள் ஜிபி முத்து அவர்கள் கூட வந்து நீங்கள் ஆடியே தீரணும் என்பது எங்களுடைய ஆசை. தம்பி ரொம்ப பிடிக்கும். என்னாச்சுன்னா நான் சில பாட்டை பார்த்துருக்கேன், இந்த பிக் பாஸ்ல வந்து எல்லாத்தையுமே கலைச்சி பாடிருக்காங்க, ரொம்ப டான்ஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. சூப்பர். மணி அவர்கள் உங்கள் இன்ட்ராக்ஷன். இல்லை, அண்ணனுக்கு வந்து குக் வித் கோமாளி லான்ச்லேயும் கோரியோகிராஃபி என்ட்ரி அங்கே ஒரு ஃபன் நடந்தது, அது எப்படி சொல்லாமல் இல்லைன்னு தெரில. அதுக்கப்புறம் பிக் பாஸில் வந்து கலாச்சி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். இவருக்கு என்ன வேறு கண்டஸ்டன்ஸ் மேலே என்ன எதுன்னு தெரில, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். நான் வந்து டெலிகாஸ்ட்டில் பார்த்தேன். ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். இவரையும் கலாச்சி வந்து ஒரு லைன் பண்ணேன். ஸோ அதை வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு, அந்த வார்த்தை மட்டும் வரல, அது மியூட் பண்ணிட்டாங்க. நக்குங்கிற வார்த்தை மட்டும் வரல. இல்லை என்னன்னா பிக் பாஸ்ல வந்தாரு நக்கிட்டு போயிட்டாருப்பாங்க, அந்த வார்த்தை மட்டும் வரல பாட்டில். அதான் நான் ரோசம் பண்ணிட்டு இருந்தேன், அதை என்னன்னு கேட்டேன்னா. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல? ஆமாம், சூப்பர். ஸோ அதை வந்து எனக்கு ஆக்சுவலி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, செம்மையாக என்ஜாய் பண்ணார். அதை டெலிகாஸ்ட்டில் தான் நான் வந்து பார்த்தேன். ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணார். ஸோ ஸ்போர்ட்டிவான ஒரு பர்சன். அண்ணனுக்கு வந்து அதெல்லாம் காமன் தானே. ஆனால் என்னென்னா பிக் பாஸுக்கு இருக்க முடியல, அதான் ஒரு பெரிய சூழ்நிலை. அது வீட்டு சூழ்நிலையால் வந்துட்டு அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து ஆமாம் சன்னிலியை பக்கம் வந்துட்டேன். கணப்பன் 2 இருக்காதா இருக்கும். ஆமாம், சன்னிலியோனை பார்ப்பதற்காக பிக் பாஸையே விட்ட ஜிபி முத்து அவர்கள். ஆமா ஜெயிக்கி ஏன் மறுபடியும் மாட்டி விடல? அண்ணே உங்களை செஞ்சு பல வருஷம் ஆச்சு. அதாவது நம்ம ஐயோ என் தாயே, நீ செய்ய வேண்டாம் தாயே, நீ செஞ்சதே போதும். அது எவன் ஐடி ஓப்பன் பண்ணாலும் அந்த சீனை தான் எடுத்து போடுறான் முதல்ல. ஞாபகம் இருக்கா? நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு ரீல் பண்ணோமே, அது ஞாபகம் இருக்கு. நீங்க பண்ண வச்சதும் ஞாபகம் இருக்கு. ஆமா. ஓகே, உங்களுக்காக மக்களுக்காக ஒரு 3 ஹூக் டயலாக் இருக்கு நம்ம ஸ்டெப்பு போடுறதுக்கு முன்னாடி. ஒன்று இப்போ நீங்கள் வந்து சொன்ன விஷயம் அது ஒன்று சொல்லணும். அப்புறம் எப்போது போல பயலை நான் பயலை எப்போ முடியும்னா செத்த பையில நார பையில அதுக்கப்புறம் நக்கு இல்லை நக்குங்கிற வந்து இப்போ சொல்லல, அது என்ன டிக்டாக்ல சொன்னாங்க. ஏன்னா டிக்டாக் என்ன நினச்சுன்னா டிக்டாக் பண்ணிட்டு இருந்தேன், பண்ணச்சில வந்து நான் டூயிட் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தப்போ டூயிட்டை வச்சிருந்தாங்க, அசிங்கமான ஒன்று வச்சிருந்தான்.
அப்போ சரியான கோவத்தில் நக்குன்ற வார்த்தை முன்னாடி சொன்ன வார்த்தை இப்போ பாட்டில் வந்திருக்கு. அது எனக்கு கூட தெரியாது. நான் சாண்டி மாஸ்டர் கூட்டு போனாங்க. அப்படியா, ரைட், ஓகே. ஆனால் எப்படி அடுத்து லெட்டர் படிக்கிற வீடியோலாம் அடுத்து பண்ணுவீங்க? நான் உருட்டு வந்து 1.5 மாதம் ஆகுது. வீட்டுக்கு போகல. எனக்கு லெட்டர் படிக்கணும்னா நான் அங்கே போய் அந்த காட்டில் உட்காந்து படிச்சு தான் அது இன்ட்ரெஸ்டே வரும். இப்போ இன்னும் 10 நாளில் போயிடுவோம். போய் லெட்டர் வீடியோ கண்டிப்பாக போட்டுருவேன். சூப்பர், ஓகேண்ணே. அடுத்து உங்களுடைய லைனப் ஆஃப் படங்கள் வந்து எத்தனை இருக்கு? நிறைய பேர் உங்களை நார்த்ல இருந்தெல்லாம் கூப்பிடுறாங்களாமே, பாலிவுட். நார்த்ல இருந்தா தமிழே ஒழுங்க வர மாட்டேங்குது. இதில் நார்த்ல இருந்து கூப்பிடுறாங்க. கூப்பிடுவாங்கண்ணே, பவர் உனக்கு தெரியல. உங்க வாக்கே பழிக்கட்டுமா? நான் அப்படி கூப்பிட்டு நான் உங்களுக்கு கூட்டி போயிடுறேன் ப்ளீஸ். ஆமா சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து அந்த ஹூக் ஸ்டெப் நம்ம மணி அவர்கள் கற்றுக் கொடுக்க அண்ணன் நீங்கள் வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஆடியே தீரணும்னு. கண்டிப்பாக வந்து குடிமகன் படத்தை வந்து நீங்கள் எல்லாம் தியேட்டரில் பாருங்கள். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் பார்த்தேன். அந்த டேலண்ட் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கும். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சூப்பர்ண்ணே. ஆனால் இப்போ ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அடிக்கடி வந்து காஷ்மீர் போவீங்களாமே. இப்போ காஷ்மீரில் வேற வந்து ஒரு முக்கியமான ஷூட்டிங்லாம் நடந்துகிட்டு இருக்குது. எதுக்கு இப்போ நீங்கள் காஷ்மீருக்கு போயிட்டு வரீங்க? நான் காஷ்மீர் போகணும், கோவா தான் போமா. கோவாவா? அப்போ கோவாவில் போய் என்ன பண்ணுறீங்க? கொய்யா பழமா சாப்பிடுவீங்க? கடலில் குளிப்பேன். இங்கே சென்னை கடலில் குளிக்க மாட்டீங்களா? கோவா கடலில் போய் அங்கே தண்ணி தெளிவாக இருக்கும், அதெல்லாம் குளிப்பேன். இங்கே வாரியா என்னென்னலாம் பேசார். ஐயோ சூப்பர்ண்ணே. ஓகே, இப்போ வந்து டான்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாமா? ஸோ இந்த ஒரு மேடையை வந்து நிரப்புவதற்காகவும் இன்னும் சுவாரஸ்யமாக்குவதற்காகவும் நம்ம கூட அரவிந்த் அவர்கள் வாங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு சப்போர்ட்டா இருக்கு. வாங்கண்ணே. ஓகேவா? ஹூக் ஸ்டெப் நீங்க எல்லாருமே சேர்ந்து நல்லா இருக்கும். ப்ளீஸ். இல்லை, இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒன்றே சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது, உனக்கு ஒன்று வருமா ட்ரை பண்ணு, வரலையா மூடிக்கிட்டு கீழே உட்காந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் உட்காந்துருந்தேன். எங்களை கோத்து விட்டீங்க. இறுதியாக வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ப்ளீஸ் டெல் மீ. என்ன சொல்லணும்னா, எல்லாருமே என் நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் வந்து வண்டியில் போச்சுன்னா மெதுவாக போங்க. ஹெல்மெட் போட்டு போங்க. கண்டிப்பாக அது முக்கியம். ரொம்ப போவாக்கி ஒரு 50-60 போங்க. நான் 20 தான் போவேன். 50-60 போங்க. நீங்கள் 20 அண்ணே. இன்னொரு வாழ்க்கை, நல்ல இல்லற வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு குடும்பஸ்தனாக நீங்க கொடுக்கும் ஐடியா இல்லை வந்து ஒரு நான் கற்றுக்கிட்டேன் பாரு, இதை நான் வந்து எல்லா குடும்பஸ்தன்களுக்கும் சொல்கிறேன் அப்படின்னா என்ன அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க? அது என்னச்சுன்னா, மனைவி நம்ம வீட்டில் மனைவியை வந்து ரொம்ப பாசமாக இதாக இருந்தால் நம்மளுக்கு வாழ்க்கை நல்லா போயிடும். என் மனைவி ஏன்டா ரொம்ப ஒரு இதாக இருந்தால் அதனால இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அது ஒரு சப்போர்ட்டு நல்லா இருந்துச்சு. சூப்பர்ண்ணே. அண்ணே ஏதாவது ஆனால் இல்லை அவ்வளோவும் சொல்லுவாங்க, அவர் ஜிபி முத்தி இப்படி போகிறேன் அப்படி போடுவாங்க. நான் அப்படிலாம் போக முடியாது. நான் குடும்பத்தில் நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி என் வீட்டில் பிள்ளைகிட்டையும் என் மனைவி இடம் தெரியும். மற்றதில் வந்து இதெல்லாம் வரதான் செய்யும். டிக்டாக் இதெல்லாம் வரதான் செய்யும். அதில் வந்து நான் அப்படி இருப்பேன். ஆனால் நேரில் வேற மாதிரி இருப்பேன். அதே தானே, நீ வேற மாதிரி, நீ வேற எங்கேயோ போயிட்டே. நீனு நன்றி, இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் இப்போ வந்து என்னன்னா, நீங்க ஒரு வீடியோ எடுக்கணும், செல்ஃபி வித் ஆமாம் முடிஞ்சிருச்சு. அதாவது நீங்க எப்போது போல இதை பிடிச்சிட்டு அப்படியே குடிமகான் அப்படிங்கிற விஷயத்த ஒரு நிமிஷம் சொன்னேன். வந்து செல்ஃபி எடுக்கணும். இப்படி வச்சு அப்படியே எல்லாருக்கூடையும் சேர்ந்து நீங்கள் ஒரு செல்ஃபி மட்டும் எடுக்கிறீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம்
லெட்டர் வந்திருக்கு. பப்ளிக்ல இருந்து லெட்டர் வந்திருக்குதுப்பா. சுட லெட்டர் வந்திருக்குதுப்பா. லெட்டர் சொல்லிட்டு ஏடிஎம்ல தராங்க பாருங்க. நல்லா இருக்கு. அவ்வளவுதானா? என்ன பில்லு வந்து இவர் கட்டுவாருன்னு நினைச்சுங்களா? பில்ல ஜாமான் பில்ல. சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். பண்ண ஏதோ மக்களுக்கு கேள்வி கேட்கணுமா? சீக்கிரம் உங்களை எல்லா மேடையுமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் பார்க்குறோம். ஜீன்ஸுக்கு சேர்ந்து எப்போ பார்க்க போகிறோம்? கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். ஜீன்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன், கண்டிப்பாக போட்டு பார்ப்பேன். ஆனால் இந்த வெள்ளை விட்டு இருக்கிறத போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கு எனக்கு. அதெல்லாம் அந்த எப்போ அரசியலுக்கு வர போறீங்க? சென்னையில் வச்சிருக்கேன் சொல்ல முடியுதுங்க. அரசியலாம் வந்து காமெடியாகவே இருப்பேன். உங்க டைலாக் சொல்லுங்க பார்க்கலாம். டைலாக் யாரும் செத்த போல யாரும் இந்த வட்டம் வரானே இன்னும் இல்லை. கேள்விகள் இருக்கா? அம்மா போதும், வாங்க. ஐயோ பாவம், அன்னைக்கு வந்து சின்ன இருக்கா